திடீர்னு வந்துட்டேன். அப்பா காலமான அடுத்த நாள் நான் எழுத ஆரம்பிச்சிட்டேன். அடுத்த வாரம் மலேசியாவுக்கு அனுப்பி ஆகணும் ராஜி பலன். அவர் இந்த வரைக்கும் அவர் அனுப்பிட்டார். 1 மந்த் அட்வான்ஸாக போய்டும் அங்கே இருக்கும். நான் ஃபோன் பண்ணி கேட்டுட்டேன். இந்த மாதிரி அவன் பேப்பரில் போட்டான், ஃபோட்டோ போட்டு இந்த மாதிரி பிரபல ஜோதிடர் புலியூர் பாலுக்கா எல்லாம் போட்டுட்டான். நான் ஒரு 10-15 நாள் இந்த விஷயம்லாம் முடிஞ்ச பிறகு நான் ஃபோன் அடித்தேன். நான் பண்ணுறேன் சார் இனிமேல் வார ராசி பலன். அப்போ தமிழேசனுக்கு ராசி பலன் சரி எழுத ஆரம்பித்தேன். ஏகப்பட்ட லெட்டர்ஸ். அப்போல்லாம் இந்த ஃபோனெல்லாம் அப்போ கிடையாது, செல்ஃபோனு கிடையாது, லெட்டர் போட்டானுங்க. ரொம்ப பிரமாதமாக இருக்குது சார் உங்களுடைய ராசி பலன், அப்பா விட மிஞ்சிட்டீங்கன்ட்டான். அது அம்பாலோட அருள், எனக்கு காளிகாம்பாள் அருள். அது ஏகப்பட்ட லெட்டர், நிறைய லெட்டர். அதுலேருந்து இன்னும் என்கரேஜ் ஆகிடுச்சு. பரவாயில்ல போலுக்கு நம்மளும் பண்ணலாம் போல் இருக்கு இதை அப்படிங்கிற ஒரு இதில் தொடர்ந்து பண்ணிட்டு வந்து மாத பத்திரிக்கை ஆரம்பிச்சிட்டேன். சுபஜோதிடம்னு ஒரு மந்த்லி மேகசின் இங்கே. அதுவும் ஒரு 20 ஆண்டுகள் பண்ணினேன் நான். ஆசிரியர் தான், பப்ளிஷர் வேறு. ஆசிரியராக இருந்து ஒரு 48 பக்கம் அது. அந்த ஃபுல் நான் தான். அதுக்கப்புறம் வெளியாட்களும் அதில் எழுத இடம் கொடுத்தேன். ராஜி பலன் நிறைய அந்த சேல்ஸ் பார்த்தேன்னா மந்த்லி. இவன் அதுக்கு முன்னே பப்ளிஷர் இந்த அளவுக்கு சேல்ஸ் பார்த்ததில்ல. அவர் வெவ்வேறு பத்திரிக்கை பண்ணார், ஜோசியம் பண்ணலை. காமிக்ஸு நாவல் போடுறவர், ஆவிகள் இப்படியெல்லாம் போட்டிருந்த ஒரு பப்ளிஷர். இதை போட்டார், சரியான சேல்ஸ்.